பேசிட்டு இருக்காம பாம்பை வெளியில அனுப்புற வழிய பாரு. அவசரப்படாதம்மா. பாம்பு ஒரு இடத்துல நிற்காம அங்கே இங்கே ஓடுதுன்னா அது பங்காளா ஜாதி பாம்பாக இருக்கும். இது மங்கிஸ்கோ, சுவாகிலி, அபிசினியா இதெல்லாம் எந்த சேட்டையும் பண்ணாது. ஏயா நீ என்ன பரம்பரை பாம்பாட்டியா இல்ல பஞ்சத்துக்கு வந்த பாம்பாட்டியா? அவசரப்படாதீங்க. ஏமா ஒரு கீரி கிடைக்குமா? அட அறிவு கட்டவன, உடுப்பி ஹோட்டலுக்குள்ள வந்து பூரி கிடைக்குமான்னு கேக்குற மாதிரி கீரி கிடைக்குமான்னு கேக்குறான். ஐயோ, இந்த தாத்தாவை வெங்காயத்தை கட் பண்ணி வைக்க சொன்னா எங்க போச்சு? தாத்தா 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 தாத்தோ, வெங்காயத்தை கட் பண்ணி கொடுக்க சொன்னா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல மீரா பூசுற முறை அடசலா இருந்துச்சு, அதான் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கேம்மா. இப்ப இது ரொம்ப முக்கியமா? ரொம்ப நாளா மைண்ட்ல இருந்ததுமா, இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. சரி, அங்க இருந்த பழைய போட்டோ எல்லாம் எங்க? அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்கேன். எதுக்கு? லட்சுமி, கணபதி, சரஸ்வதி, ஒரு மகாவிஷ்ணு அந்த படம் போறோம். சும்மா யாரோ கொடுத்தாங்கன்னு எல்லா படத்தையும் கொண்டு வந்து இந்த பூசுரூம்ல வச்சு ஒரே கூட்டமா போச்சு. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி ஒவ்வொரு சாமிக்கும் பூ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டா சாமிக்கு யாரு பதில் சொல்றது? மீரா, பூஜை உட்காந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லு, எல்லா சாமியும் ஏத்துக்கும். ஆமா, அர்த்தநாரீஸ்வரர் படம் ஒண்ணு இருந்தது, அது எங்க போச்சு? அததான் முதல்ல கைட்டி கீழே வச்சேன். அந்த படம் தான் பெரிய படமா இருந்தது. நீங்க இந்த வீட்டுக்கு வர்றீங்க அமோகமா இருக்கணும்னு சொல்லி மூர்த்தின்னு ஒருத்தர் கொடுத்த படம் அது. அந்த படம் எங்க? அது கண்டிப்பா பூஜையில இருக்கணும். மீரா, நீ வீட்டை ஒழுங்கா வச்சுக்கல. நான் இப்பதான் எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கேன். இனிமே இந்த இடம் இப்படிதான் இருக்கணும், புரியுதா? இதே வார்த்தையை என் வீட்டுக்காரர் சொல்லி இருந்தா கண்ண ரெண்டத்தையும் கலட்டி கையில கொடுத்துருப்பேன். என்ன பண்றது, தாத்தாவா போயிட்டீங்க. மீரா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். வீடு குப்பையும் குளமா இருந்தா பாம்பு, பல்லி, தேளு, பூரா எல்லாம் இங்க வந்துடும். நீ அந்த ஏணியை கொண்டு வா, இது எல்லாத்தையும் நான் பரன் மேல ஏற்றிடுறேன். அப்படின்னா அந்த சிவன் படத்தையாவது கொடுங்க, நான் கிச்சன்ல வச்சுக்கிறேன். அதான் மகாவிஷ்ணு இருக்காரேம்மா, அவரே கும்பிட்டுக்க. ஏன்னா அரியும் சிவனும் ஒண்ணு, அதனாலதான் அரிசின்னே பேர் வந்தது. ஐயடா, பெரிய விஞ்ஞானி. ஆராய்ச்சி பண்ணி அரிசிக்கு எப்படி பேர் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா? அப்படின்னா ஜவரிசி, புழுங்கரிசி, பச்சரிசி இதுக்கெல்லாம் எப்படி பேர் வந்ததுன்னு கண்டுபிடிங்க. என்னது? என்னது சத்தம் கேக்குது? இங்க பாம்பு கிச்சன் ஜன்னல் வழியா உள்ள போயிடுச்சு. நீ பாத்தியா? பார்த்தேன். மீரா, பாம்பு கழுத்துல யூ மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்க, அது நல்ல பாம்பு. வெள்ளிக்கிழமை நல்ல பாம்பு பார்த்தா ரொம்ப விசேஷமா. ஐயோ, பாம்புல என்ன நல்ல பாம்பு கெட்ட பாம்பு நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த பாம்பு கொத்துனாலும் வாயில நுரத்தள்ளும். என்னமா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மீரா, ஏதா கயிறு தொங்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து நீ பாம்புன்னு பயப்படுற. தாத்தா, மறுபடியும் கோவத்தை கலராதீங்க. எந்த நேரத்துல அந்த சிவன் போட்டோவை எடுத்து பரல்ல போட்டீங்களோ இப்ப வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. மீரா, இது மட்டும் சென்டிமெண்ட் இல்லையா? பரமசிவம் படத்தை நான் பரன் மேல தூக்கி போட்டேன்னு பாம்புக்கு எப்படி தெரியும்? நீங்க சும்மா இருக்க மாட்டேன்னு என்னென்னமோ பண்ண போதா பாம்பு உள்ள வந்துருச்சு. ஐயா, ஒரு பாம்பு தான் உள்ள இருக்கா இல்ல 7-8 பாம்பு ஆல்ரெடி உள்ள இருக்கான்னு தெரியலையே. மீரா,
கத்தாழ செடியை கொத்தோட வீட்டு வாசப்படியில் தொங்க விட்டா வீட்டுக்குள்ள பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. தொங்க விடலாமா? ஏன் தாத்தா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கத்தாழை செடியை வாசல்ல தொங்க விட்டா பாம்பு இனிமேல் தான் உள்ள வராது. ஆனா ஏற்கனவே உள்ள இருக்கிற பாம்பை இப்ப என்ன பண்றது? ஐயா ஐயா, பாம்பு கிச்சன் ஷெல்ஃபுக்குள்ள ஊர்ந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் டம்ளர் கரண்டி எல்லாம் தட்டி தட்டி விடுது. மீரா, சத்தம் இவ்வளவு பெருசு வருது. ஒருவேளை மரப்பாம்பா இருக்குமோ? தெரியலையா? வா, 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 வா. பாப்பா பயமா இருக்கு. மீரா, இது கயிறு. இப்படிதான் எதையோ பார்த்துட்டு பாம்புன்னு பயந்துருக்க. கயிறா? சரி சரி வாங்க. உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தா டம்ளர் கரண்டி உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ அம்மா நீங்க போங்க, நான் போறேன். ஐயோ நீங்க போங்க. ஐயோ வேண்டாம் தாத்தா, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போங்க. இல்ல வேண்டாம், நீங்க வாங்க. வேண்டாம்மா. தாத்தா டம்ளரு கரண்டி எல்லாம் தட்டி விடுதுன்னா அந்த பாம்பு பெருசு பாம்பு. மீரா, நீ பயப்படாத. வீட்டுக்குள்ளே பாம்பு இருந்தாலும் விதி இருந்தாதான் கடிக்குன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆமா, உங்க அப்பா சொன்னது உங்களுக்கு தெரியும், அந்த பாம்புக்கு தெரியுமா? ஐயா இங்க நின்னுட்டு உஷே 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 அப்படின்னா அது என்ன அணிலா குருவியா ஓடுறதுக்கு? மீரா, அந்த பாம்பு ஜன்னல் வழியா வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல தாத்தா, அது ஜன்னல் வழியா போனாலும் தோட்டத்துக்குள்ள தானே இருக்கும். ஐயோ ஐயோ தாத்தா தாத்தா, பாம்பு ஆல, பாம்பு ஆல. வாங்க வாங்க. நீதான் உசு உசுன்னு கத்திட்டு இருக்கிறியா? ஏண்டா, நாங்களே பயந்து நடுக்கிட்டு இருக்கோம். வாயை திறந்து மீரான்னு கூப்பிட மாட்டேன். தாத்தா, மீராக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஃபாரின் போன போது கொண்டு வந்தான். அதான். ஓ நாக்கு என்ன நாக பாம்பா எஸ் எஸ்ன்னு இருக்கிற? உளராம விஷயத்த சொல்லியா? நானே எப்போ எங்கிருந்து வரும்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். எது? அதான் சொன்னா நீயே நடிக்கிட்டு வாடா. முதல்ல என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அதை காட்டு. முதல்ல நீங்க 2 பேரும் கண்ணை மூடுங்க. யா, கண்ணை மூடுற நேரத்துல அது வந்து கொத்திருச்சுன்னா முதல்ல காட்டியா? இது நிஜ பாம்பு இல்ல, டம்மி. என் ஃப்ரெண்ட் காட்டும் போது நானும் இப்படிதான் பயந்தேன். தொட்டு பாரு, தொட்டு பாரு. அறிவு இருக்கா, மூளை இருக்கா? எந்த நேரத்துல எதை கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கற? ஏன் இங்க என்ன பிரச்சனை? நீ கொண்டு வந்தது ரப்பர். ஐயா ரப்பர். நீ கொண்டு வந்தது டம்மி. ஆனா வீட்டுக்குள்ள நிஜமான பாம்பு பூந்திருக்கியா? யார் கொண்டு வந்தது? எப்படி வந்தது? தோட்டத்துல இருந்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பூந்துருச்சியா? இப்ப எங்க? கிச்சனுக்குள்ள போச்சு. தேடி பார்த்தோம், காணோம். ஆனா இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், தோட்டத்துல ஒரு ரோஜா செடி ஒரு துளசி செடி வச்சுக்க போதும்னு. கண்ட கண்ட செடியெல்லாம் வாங்கி வச்ச, அது இப்ப காடா வளர்ந்துருக்கு. அதான் பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்க லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல உள்ள இருக்கிற பாம்பை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு பாரியா. எப்ப தோட்டத்துல இருந்து கிச்சனுக்குள்ள வந்ததோ அது கிச்சன்லயே இருக்காது. ஒருவேளை பெட்ரூம்குள்ள போயிருக்குமோ? போயிருக்கலாம். தாத்தா, நீங்க வாழ்ந்து முடிச்சவங்க, தைரியமா பெட்ரூம்குள்ள போங்க. வாயை மூடுறா. மீரா, அந்த பாம்பு கிச்சனுக்குள்ளதான் ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ள உட்காந்துருக்கு. எந்த பாத்திரத்துக்குள்ள? ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து பாத்திர வேண்டியதுதான். ஒரு வழி இருக்கு. என்ன? கிண்டி ஸ்னேக் பார்க்ல இருந்து ஒரு ஆளை வர வச்சு பாம்பை பிடிக்க சொல்லலாமா? ஒரு பாம்பை பிடிக்கிறதுக்கு அங்க இருந்து பெட்ரோல் போட்டுட்டு இங்க வருவாங்களா? அதுக்காக 10 பாம்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் பிடிக்க சொல்றீங்களா? வாக்கி ஸ்டிக் எடுத்து உள்ள போ தாத்தா. ஏண்டா, பாம்பு கொத்தி நான் சாகணும் அதுதானே உன் ஆசை? நீங்க போய் யாராவது ஒரு பாம்பாட்டியை கூட்டிட்டு வாங்க. பாம்பாட்டி எங்க கிடைப்பான்? பாம்பாட்டி கிடைக்கலன்னா அவன்கிட்ட இருந்து மகுடி வாங்கிட்டு வந்து நீங்க ஊதுங்க. ஐயோ பாம்பு 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 பாம்பு. சார் 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 சார், இங்க பாம்பாட்டி யாராவது கிடைப்பாங்களா சார்? எதுக்கு?
அவங்க பாம்பை வச்சு வேடிக்கை காட்டுவாங்க, பார்த்துட்டு கை தட்டுறதுக்கா? இல்ல சார், பைசா அறிவியல உனக்கு. நானே என் பாட்டி கொண்டு போய் எங்க தள்ள தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். பாம்பாட்டி பத்தி கேட்க வேண்டாம், போயா. என்னது பாம்பாட்டிக்கு பேரை மாத்திட்டாங்களா? ஓ, ஒருவேளை ஸ்னேக் சார்மர்னா புரியுமோ? ஐயா, இங்க பாம்பாட்டி யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஏயா நாகசாமி கிட்டே வந்து பாம்பாட்டி யாருன்னு கேட்குறிய? என்ன கிண்டலா? சார், நீங்க பாம்பாட்டியா? ஆமாப்பா, 10 தலைமுறையா நாங்கள் பாம்பாட்டி தான். மகுடி எடுத்து ஊத ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, முட்டையில் இருக்கிற குட்டி கூட மூஞ்சிய அப்படி எட்டி எட்டி பார்க்கும். ஐயோ, இப்போ என்ன மகுடிக்கு பதிலாக இந்த கீபோர்டு டேப் ரிகார்டில் மியூசிக் போடுறாங்களா? இந்த பாம்பு அறிவு இல்லாமல் அதுக்கும் ஆட ஆரம்பிக்குது. எங்கள் பொழப்பு போச்சு, மூத வழி இல்லாமல் ஓய்ஞ்சு போயிட்டோம். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன, உன் முன்னால் மகுடி எடுத்து நான் ஊதி காட்டணுமா? அவசியம் இல்லை, அந்த மகுடியோட எங்க வீட்டுக்கு வரணும். எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு பூந்துருச்சு, அதை வெளியே துரத்தணும். தம்பி, சில பாம்புங்க இருக்க ஊதனோன்னா புஷ்ஷுன்னு வெளியே வந்துடும். சில பாம்புங்க திமிர் பிடிச்ச பாம்புங்க, உசுரை பிடிச்சி ஊதனா கூட கண்டுக்காம ஒளிஞ்சுன்னு இருக்கும். அடடடா, பாம்போட குணத்தை தெரிஞ்சு வச்சிருக்க உங்களாலதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். வரேன், ஆனா எவ்வளவு பணம் கொடுப்பேன்? பிடிக்கிற பாம்பை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. என்னது? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? பணம் எவ்வளவு கொடுப்பேன்? பணமா? ஒரு நிமிஷம், இத புடி. என்னது புடி. கட்டாதுப்பா. இது ரொம்ப கம்மி, இதுக்கு மேல தாங்காதுப்பா. இல்ல இல்ல, இது ரொம்ப கம்மி. முடியாது முடியாது, இது முடியாது. ஐயா, என்னப்பா நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அது பாரு, 50 ரூபா வாங்கிக்க. என்னது, அரை மணி நேரத்துக்கு 500 ரூபாயா என் ரேட்டு? ஏங்க, இதுக்கு பேசாம ஏதாவது நாசுர கோஷ்டியை புக் பண்ணிருப்பேன். பண்ணிக்க. பாம்பு மகுடிக்கு தான் கட்டுப்படும், நாதசரத்துக்கெல்லாம் எட்டி கூட பார்க்காதியா. யோ, மணி கணக்கெல்லாம் வேண்டாம், ஒரு நாள் கணக்கா பேசுவோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா. சரி, சில பாம்புங்க இருக்குத வெளிவராமே உள்ள இருக்கும். நான் 1 வாரம் 2 வாரம் தங்க வேண்டியிருக்கான். நீ தாங்குவியா? என் நேரம் ஐயா, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன், கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஆனா மகுடி வாசியை கத்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இத பார், வீட்டுக்குள்ள பூந்த பாம்பு 2 பேரை போட்டு தள்ளாம போவாது, பாத்துக்க. அப்போ மீனாவும் தாத்தாவும் காலியா? யோ, ஏன் பயமுறுத்துற? சரி சரி, வா, வரும்போது மறக்காம மகுடி எடுத்துட்டு வா. நீ நட, நான் பாத்துக்கிறேன். வா 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 வா. இதான் வீடா? ஆமா, பார்த்தா என்ன தெரியுது? மரம் செடியெல்லாம் நிறைய இருக்குதே, குறைஞ்சது 20-30 பாம்பாவது இருக்கும். என்னையா நீ உள்ள வரும்போது வயிற்ற கலக்க வைக்கிற? இங்க மனோரஞ்சித பூ இருக்கா? இல்லையா? ஏன்? மனோரஞ்சித பூ வாசனை அடிச்சா கண்டிப்பா பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம். அடிக்குதா? மூக்கை கிழிக்கிற மாதிரி அடிக்குதியா, ரொம்ப ரிஸ்க். என்ன நீ பாம்பை விரட்டுறதுக்காக தான் உன்னை கூட்டு வந்த, நீ எங்களை பயமுறுத்ததுல இருக்கிய. வா வா, உள்ள வா. ஏம்பா, இங்க என்ன முதியோர் கல்வி நடக்குதா? வயசானவங்களாம் பெஞ்சு மேல நிக்கிறாங்க. இல்ல, அது என் பொண்டாட்டி மீரா, அது அவ தாத்தா. பாம்புக்கு பயந்துட்டு பெஞ்சு மேல ஏறி நிக்கிறாங்க. ஏங்க, ஒரு பாம்பாட்டியை கூட்டிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா? பாம்பு இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க வருது, எந்த நேரத்துல கொத்துமோன்னு பயமா இருக்குதுங்க. ஆமா, இந்த ஆள் யாரு? பிஞ்சுவான செருப்புக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கா? இவருதான் பாம்பாட்டி, நாகசாமி. வணக்கம்மா. ஐயா, ஏங்க கன்னத்துல கருவண்டு இருக்கு, தட்டி விடுங்க. அது மச்சான். ஓ அப்படியா? ஐயா, பாம்பு. இத பாருப்பா, மடமடன் மகுடி எடுத்து ஊதுப்பா. நானா கல்யாணத்துல நாதஸ்வரம் வாசிக்க வந்தேன். ஐயா, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் எடுத்து ஊதுங்க. ஒரு போன் அடிச்சா கூட இறங்கி எடுக்க முடியல. அம்மா, பாம்புல எந்த ஜாதி பாம்புன்னு தெரிஞ்சாதான் அந்த ராகத்துல வாசிக்க முடியும். ஐயா, கண்ணை கொத்தாத கையடியா. என்ன இதுல உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? இத பாருப்பா, எல்லா ராகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாசி.
எந்த ராகத்துக்கு பாம்பு வருதோ வரட்டும். உங்க பரம்பரையில யாராவது பாம்பு அடிச்சிருக்கிறாங்களா? எங்க பரம்பரையில எல்லாரும் தண்ணி தான் அடிச்சிருக்காங்க, பாம்பு அடிச்சது இல்ல. சின்ன வயசுல வழியில நான் ஒரு பாம்பு அடிச்சிருக்கேன். மேட்ரு இங்க இருக்குதா? அதுக்குதான் பழி வாங்க வீட்டுக்குள்ள வந்திருக்குது. யோ, உன்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு ஒண்ணு நான் இங்க கூப்பிடலையா? சும்மா பேசிட்டு இருக்காம பாம்பை வெளியில அனுப்புற வழியை பாரு. அவசரப்படாதம்மா. பாம்பு ஒரு இடத்துல நிற்காம அங்க இங்க ஓடுதுன்னா அது பங்காளா ஜாதி பாம்பா இருக்கும். இது மங்கிஸ்கோ, சுவாகிலி, அபிசினியா இதெல்லாம் எந்த சேட்டையும் பண்ணாது. ஏயா, நீ என்ன பரம்பரை பாம்பாட்டியா இல்ல பஞ்சத்துக்கு வந்த பாம்பாட்டியா? அவசரப்படாதீங்க. ஏமா ஒரு கீரி கிடைக்குமா? அட அறிவு கட்டவன, உடுப்பி ஹோட்டலுக்குள்ள வந்து பூரி கிடைக்குமான்னு கேக்குற மாதிரி கீரி கிடைக்குமான்னு கேக்குறான். கீரி இருந்தா பாம்பு வராதுமா. இது சரிப்பட்டு வராது. மகடிய எடுயா. யோ, அது தொலைச்சிட்டு தான் ரோட்ல நின்று வந்தா நீ ஈஸ்டின்னு வந்துட்ட. ஐயோ, பாம்பை பிடிக்கிறேன்னா அந்த பாம்பாட்டிய 4 நாளா வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டதுக்கு பதிலா 4 நல்ல பாம்பை நாமளே இங்க வளர்த்துருக்கலாம். மீரா, அந்த பாம்பை விரட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை விரட்டணும். மகுடியே இல்லாம பாம்பாட்டிங்கிற பேர்ல வாழற ஒரே ஆளு இவன் தான். தாத்தா, இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. பேசாம ஒரு சட்டியில நெருப்பு போட்டு வீடு பூரா சாம்பிராணி புகையை காமிச்சோம்னா பாம்பு தன்னால ஓடிரும். அம்மா, என்னய்யா, பாம்பை பிடிக்க முடியல, வீட்டை விட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். ரொம்ப முக்கியம். இப்ப அந்த கனவுல சிவபெருமான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ருத்ர தாண்டம் ஆடுறாரு. ஆனா கழுத்துல பாம்பு இல்ல. அதான் இங்க இருக்க. ஐயோ, அவருக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. அதனால தான் அவரு ருத்ர தாண்டம் ஆடுறாரு. பாத்தீங்களா? அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? முறைக்காத, மறைக்காத. அந்த அர்த்தநாரீஸ்வரர் படத்தை எடுத்து திருப்பி பூஜை ரூம்லயே மாட்டிடுறேன். ஓ, சிவன் படத்தை கேட்டீங்களா? இப்ப புரிஞ்சு போச்சு பாம்பு எதுக்கு வந்ததுன்னு. முதல்ல அதை எடுத்து மாட்டுங்க, அப்புறம் பாருங்க பாம்பு தன்னால போயிடும். மீரா, மீரா இங்க வாயே. என்ன தாத்தா, என்ன? அங்க பாரு. மகுடியே இல்லாம மவுத்துல வாசிக்கிட்டு இருக்கற. பாம்பு எடுத்து மாட்டுங்க. படத்தை எடுத்து மாட்டுங்க. யோ, எப்படியா முடியும்? அதான் பாம்பு படத்து மேல கால் போட்டு உட்காந்துருக்க, எப்படி முடியும்ன்ற? அப்ப வேண்டிங்க என்னன்னு? அப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் தரோம், போயிடுப்பா. அப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் தரோப்பா, போயிடுப்பா. தரோப்பா, போயிடுப்பா. சீக்கிரம் சொல்லியா, சீரிக்கிட்டு இருக்கல. முட்டை பால் எல்லாம் தரோம். முட்டை பால் எல்லாம் தரோப்பா. பேசுறதுக்கு மேல பணமும் கொடுக்கறோம். பேசுறதுக்கு மேல பணமும் கொடுக்கறோம். யோ, கடைசியா சொன்னது பாம்புக்கா உனக்காயா? காமனா சொன்னேன். எப்பா, இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணாத போயிடுப்பா. சிவராத்திரி அன்னைக்கு 1000 பேருக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் பண்ண சொல்றேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இந்த பெரிய போட்டு தள்ளிடு. யோ, ஏயா தாத்தாவை மாட்டி விடுற? ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா அது போகாதுமா. மீரா, அங்க பாரு, பாம்பை காணோம். வெளியே போச்சு. தைரியமா இருங்க. சிவனுக்கு விளக்கேத்தி வில்வ மாலையை போடுங்க. தாத்தா, தாத்தா, சீக்கிரம் எல்லா படத்தையும் எடுத்து மாட்டிருங்க. ஐயப்பன் படத்தை வைக்கலன்னா புலி அனுப்பிச்சு விட்டுருவாரு. பாம்பாவது சின்னது, புலி பெருசு. மீரா, மீரா, என்னங்க? இங்க வாயே. நீ சொன்ன மாதிரி 2 பேரை சிமெண்ட் பூசுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. எங்க? உள்ள வாங்கய்யா. வாங்க. இத பாருங்க, வீட்டுக்குள்ள செவுத்துல எங்கெங்க ஓட்டை இருக்கோ அங்க எல்லாம் சிமெண்ட்டை வச்சு அடைச்சிருங்க. சரிங்கம்மா. இங்க பாருங்க, அங்க எங்க தாத்தா வாயை பொளந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவரு வாயில சிமெண்ட்டை வச்சு அடைச்சிடாதீங்க. பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் மீரா, நான் பாத்துக்கிறேன். வா, அங்க வா. வா, சீக்கிரம் வந்து மல்ல வேலைய ஆரம்பிக்கலாம். மீரா, 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 நம்ம தோட்டத்தில் இருந்த புல்லு புதரெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்லிருக்கேன். ஒரு புழு பூச்சி கூட உள்ள நுழையாது. அப்பா, ஒரு பாம்பு உள்ள வந்ததுக்கு எவ்வளவு செலவு? எங்க கொடுக்கலாம்?
அன்னதானமா? எதுக்கு? அட அன்னைக்கு தான் அந்த பாம்பாட்டி வேண்டிக்கிட்டார்ல. அவன் தானே வேண்டிக்கிட்டான், அவரையும் போட சொல்லு. 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதுன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தாத்தா அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் பாம்பு வெளியிலேயே போச்சு. என்னம்மா படிச்ச பொண்ணா இருந்து இப்படி எல்லாம் பேசுற? பாம்புக்கு நம்ம பேசுறது புரியுமா? அதுவா வந்துச்சு, அதுவா போயிடுச்சு, விடுவியா? தாத்தா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அன்னைக்கு அந்த பாம்பாட்டி சொல்லும் போது ஏன் தலையை ஆட்டினீங்க? அது அன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால தலையாட்டினேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அன்னதானம் கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை 2 குடம் பால் புத்துக்கு ஊத்துவேன். மீரா, 2 குடம் பால் புத்துக்குள்ள ஊத்தினா பாம்பு மூச்சு திணறியே செத்து போயிடும். பைத்தியக்காரத்தனமா வேற எதையும் யோசிக்காம வேற ஏதாவது வேலை இருந்தா அதை பாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சாலே போறோம், புழு பூச்சி பாம்பு பள்ளி தேளி எதுவும் உள்ள வராது. மீரா, அவங்களுக்கு கூலியை கொடுத்து அமிச்சிட்டேன். இனிமே ஒரு பாம்பு கூட உள்ள வராது. அப்பா நிம்மதியா இருக்கு. ஐயா ஐயா, அம்மா பாம்பு, அம்மா பாம்பு மறுபடியும் வந்துச்சு. அம்மா பாம்பு, ஐயா பாம்பு, பாம்பு. ஐயோ, வெளியில இருக்கிற பாம்பு உள்ள வராதானே, உள்ள இருக்கிற பாம்பை எப்படி வெளியில அனுப்புறது? மீரா, சிமெண்ட் பூசுற ஓட்டைய திரும்பவும் திறக்க சொல்றேன். ஏய், இதுலங்கடா. ஏய், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ பாம்பு மறுபடியும் வந்துச்சு. ஐயோ பயமா இருக்கு தாத்தா. தாத்தா வாங்க வெளியில ஓடிடலாம். ஐயோ. பாத்தீங்களா, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு குணத்தை கொடுத்த கடவுள் அந்த எல்லா குணத்தையும் சேர்த்து மனுஷனுக்கு கொடுத்துட்டான். பேச தெரிஞ்ச மிருகம் மனுஷன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால நாம உஷாரா இருக்க வேண்டியது மிருகங்க கிட்ட இல்லைங்க, மனுஷங்க கிட்ட தான். என்ன நான் சொல்றது சரியா? Savage Mira, Savage Mira.